வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இந்த பதிவுல ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத ஒரு தனி வீடியோவா குடுக்குறேன். நான் ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ண 3 வீடியோலுமே வந்து சொல்லியிருந்தேன். இந்த சந்தோஷத்த முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனா எனக்கு வந்து அதுக்கான நேரம் அமையல. அதனால உங்களுக்காக ஒரு வீடியோவே வந்து நான் குடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். நெறைய பேர் வந்து நம்ம சேனல்ல சொற்பொழிவு வந்து குடுத்த உடனே எனக்கு கால் பண்ணி பேசியிருந்தீங்க. அதுக்கப்புறம் WhatsAppல மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. Instagramல வந்திருந்தீங்க. ரொம்ப நன்றி. நீங்க கால் பண்ணி பேசுவீங்க அப்படின்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. எனக்கு எப்பவுமே வீடியோ குடுத்தேன் அப்படின்னா, ரெகுலரா பார்க்குறவங்க, ரெகுலரா கமெண்ட் பண்றவங்க எனக்கு பண்ணுவாங்க தெரியும். ஆனா இதுவரைக்கும் கமெண்ட்ல அவங்க பேர்லாம் நான் பார்த்ததே இல்ல. அதுக்கப்புறம் அந்த கமெண்ட்ஸ் வந்து நான் எப்பவுமே ரெகுலரா இவங்க தான் கமெண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த அந்த நேம் மட்டும் எனக்கு எப்பவுமே ஞாபகத்துல இருக்கும். அவங்கள தவிர்த்து நெறைய பேர் Instagramல வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, இந்த சொற்பொழிவு பத்தி. ஸோ அவ்வளோ இரைச்சல்லுமே உங்களோட ஸ்பீச் வந்து கணீர்னு இருக்கு. குரல் வந்து நல்ல கணீர் கணீர்னு பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றி. இது எப்படி எனக்கு அமைஞ்சது அப்படின்னு நான் உங்ககிட்ட முதல்ல சொல்லிடணும். பொதுவா முருகப்பெருமான் வந்து தினம் தினம் அதிசயங்கள் நடத்தக்கூடியவர் தான். நம்ம வாழ்க்கையிலயும் சரி, எல்லா விஷயத்துலயும் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். நம்ம எதையோ ஒண்ணு தேடிட்டு நம்ம போயிட்டு இருப்போம். ஆனா கடவுளுக்கு தெரியும் நமக்கானது எது அப்படின்னுட்டு. அந்த மாதிரி தான் அன்னைக்கு, அதாவது தை கிருத்திகை அன்னைக்கு தான் நான் முதல்ல மாலை போட்டேன். அதாவது 48 நாள் விரதம் இருந்தேன். விரதம் இருக்கும்போது 48 நாளும் நம்மளால மாலை போட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தை கிருத்திகை அன்னைக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்கு மாலை போட்டுட்டு வந்தேன். எனக்கு ஆக்சுவலா அங்க மாலை போடுற பிளானே இல்ல. ரத்னகிரி அப்படி இல்ல அப்படின்னா, மலை மேல இருக்கிற முருகன் கோவில்ல போய் மாலை போட்டுட்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஐடியா தை கிருத்திகை அன்னைக்கு. ஆனா சூழ்நிலை பாருங்க, அன்னைக்கு ஃபுல் டே காலையில ஆரம்பிச்சு நைட்டு 7 மணி வரைக்கும் கூட அந்த மாலை போடுறதுக்கு என்னால முடியல. ஸோ அவரும் வந்து வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அவருக்கு இருக்கிற ஒர்க்கு இருக்கிறதால, வீட்டுக்கு அவர் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அ ஈவன் மாலை வாங்கிட்டு வர்றதுக்கே லேட் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு சரி ஓகே. நான் அன்னைக்கு என்ன நெனச்சேன் அப்படின்னா, தை கிருத்திகை அன்னைக்கு வீட்ல படையல் போட்டுட்டு, சுவாமி கும்பிட்டுட்டு, முருகா, நான் வந்து மாலை போடணும்னு ஆசைப்பட்டுட்டேன். ஒருவேளை என்னுடைய விரதம் உண்மையா இருக்கும் பட்சத்துல, நிச்சயமா இன்னைக்கு நான் மாலை போட்டுருவேன். அப்படி இல்ல அப்படின்னா, அது வந்து நீ விட்ட வழிதான். நான் மாலை போடுறதும், போடாம இருக்கிறதும் உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு, முருகன் கிட்ட ரொம்ப கேஷுவலா நான் சொல்லிட்டு, எப்பவுமே முருகன் கிட்ட நம்ம அப்படித்தானே பேசுவோம். ரொம்ப கேஷுவலா இல்லையா பேசுவோம். ஸோ அந்த மாரி தான் அன்னைக்கும் வந்து ரொம்ப கேஷுவலா பேசிட்டு விட்டுட்டேன். அப்புறம் ஒரு 4 மணிக்கு வரேன்னு சொன்னாரு, வரல. சரி 4 டூ 5, 6 அப்படி ஆச்சு. 6 மணி ஆச்சு. விளக்கேத்திட்டு, ஓகே நமக்கு முருகன் இன்னைக்கு பிராப்தம் அவ்வளோதான் குடுத்துருக்கார் போல இருக்குது. நமக்கு அந்த மாலை போடுற இதெல்லாம் நமக்கு குடுக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் 7:00 கரெக்ட்டா வீட்டுக்கு வந்து அப்பதான் சுவாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். 7:00 வந்து, "வா, வா நம்ம போய் மாலை போட்டுட்டு வந்துரலாம். நீ அந்த மாரி அ நெனைக்காத, கஷ்டப்படாத. அ 9 மணி வரைக்கும் இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு. வா போட்டுட்டு வந்துரலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. எனக்கு என்னன்னா, நான் பக்கத்துல இருக்கிற கோவில், முருகன் கோவில நான் நெனைக்கல. அந்த கோவிலுக்கு வந்து ஒரு 3 தடவ நான் போயிருக்கேன். நான் வீடியோல காட்டுன அந்த வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு ஒரு 3 தடவ போயிருக்கேன். அதுவும் வந்து வளர்பிறை சஷ்டிக்கு போயிருக்கேன். அதுக்கப்புறம் தை கிருத்திகை போனேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு தைப்பூசம் அன்னைக்கு போயிருந்தேன். நான் வந்து அந்த கோவிலுக்கு போனதில்ல. சரி, நான் அந்த கோவில என் மனசுல நான் எடுத்துக்கவும் இல்ல. நான் இந்த கோவில்ல தான் மாலை போடணும்னு சொல்லிட்டு. நான் பிளான் பண்ணது எல்லாமே வெளியில கொஞ்சம் பெரிய கோவிலா பார்த்து மாலை போட்டுட்டு வரணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா அன்னைக்கு 7 மணிக்கு வந்து, "வா, வா நம்ம கண்டிப்பா நீ வந்து இன்னைக்கு மாலை போட்டே ஆகணும்." நான் அப்பவும் பிடிவாதமா, "இல்ல வேணாம். விளக்கு வச்சிருச்சு. இதுக்கு மேல யாராவது மாலை போடுவாங்களா? வேண்டாம் விட்டுரு." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இல்ல கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு. வா போட்டுட்டு வரலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வலுக்கட்டாயமா தான் அன்னைக்கு தை கிருத்திகை அன்னைக்கு கூப்பிட்டாரு. அப்பயும் என்ன சொல்லி கூப்பிட்டாருன்னா, "நம்ம ரத்னகிரி போயிட்டே மாலை போட்டுட்டு வந்துரலாம். ஒரு ஒரு 1 ஹவர்ல நம்ம போய் ரீச் ஆயிடலாம் கோவிலுக்கு." அப்படின்னாரு. நான் சொன்னேன், "அவ்வளோ தூரம்லாம் வேணாம். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லும்போது, அவர் திடீர்னு, "சரி வா நம்ம பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கே போயிட்டு மாலை போட்டுட்டு வரலாம்." அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுவும் இல்லாம அந்த கோவில்ல எல்லா முருகன் ஃபெஸ்டிவலும் வந்து ரொம்ப கிராண்டா செய்வாங்க. அந்த தை கிருத்திகையா இருக்கட்டும், இந்த வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, இந்த மாரி எல்லா பங்குனி உத்திரம் இதெல்லாம் ரொம்ப விசேஷமா செய்ற கோவில் தான். சரி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முருகன் கிட்ட போய் அந்த மாலை வச்சுட்டு
எல்லாம் நீ விட்ட வழி முருகா. நான் இதுக்கு ஆசைப்பட்டேன், மாலை போடணும்னு ஆசைப்பட்டேன். என்னவோ நேரம் கால தாமதம் நீ பண்ற. என்ன காரணம்னு எனக்கு தெரியல. சரி, நான் போயிட்டு மாலை போட்டுட்டு வரேன். இந்த 6 நாளும் எந்த தடையும் இல்லாம உன்னோட அருளால இந்த மாலை வந்து நான் மாலை போட்டு இந்த விரதத்தை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு கோவிலுக்கு போயாச்சு. அங்க போயிட்டு நாங்க போனதே லேட்டு. ஏன்னா மேபி ஒரு 6:30 மணிக்குள்ளவே பூஜை எல்லாம் முடிச்சிடும் இல்லையா? ஆனா அன்னைக்கு தினம் பார்த்துக்கோங்க, கோவில்ல நாங்க போகும்போது தான் பூஜையே ஆரம்பிச்சாங்க. சுவாமிக்கு அலங்காரம்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. நாங்க போனதுக்கு அப்புறம் தான் நைவேத்தியம் படைச்சு சுவாமிக்கு வந்து கற்பூர தீபாராதனை எல்லாம் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அன்னதானம் பண்ணாங்க. என்னன்னு தெரியல, அது வரைக்கும் சத்தியமா ஏன்னா நான் கடவுள் விஷயம் அப்படிங்கிறதால தான் இதை இவ்வளோ பிரமிப்பாக சொல்கிறேன். அந்த செகண்ட் வரைக்கும் என் மனசில் அந்த கோவிலில் முருகப்பெருமானுடைய திருப்புகழ் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸ்லி எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. அங்கே போயிட்டு அந்த கற்பூரம் சுவாமிக்கு காட்டும்போது அந்த அந்த கற்பூரம் வந்து சுவாமிக்கு காட்டும்போது மனசில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இனம் புரியாத விஷயம் என்னன்னு தெரியல. அப்போ தான் நான் யோசித்தேன், முருகா எனக்கு வந்து இந்த கோவிலில் உன்னை பற்றி பேசணும் போல இருக்குது. ஒரு 10 பேர் முன்னாடி உன் திருப்புகழை பாடணும் போல இருக்குது. எப்போவுமே வீட்டுக்குள்ளே 4 செவத்துக்குள்ளே உன் புகழை பாடிட்டுருப்பேன், திருப்புகழ் படிச்சுட்ருப்பேன், வேல்மாறல் படிச்சுட்ருப்பேன். ஆனால் என்னன்னு தெரியல முருகா, இந்த கோவிலில் கொஞ்ச நேரம் உன்னை பற்றி எனக்கு பேசுகிற வாய்ப்பு கொடு அப்படின்னு சொல்லி வேண்டினேன். நிச்சயமாகவே நான் அந்த மாதிரி வேண்டிப்பேன்னு கூட நான் நினைக்கலைங்க. அன்றைக்கி தை கிருத்திகை. சரி, மாலை போட்டுட்டு வந்துடலாம், ஏன்னா நம்ம 48 நாள் விரதம் இருக்கோம். இந்த மாலை போட்டு விரதத்தை முடித்தா கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்குமே அப்படிங்கிற ஒரே காரணம் தான் அன்றைக்கி நான் கோவிலுக்கு போனது. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் என்னுடைய நினப்பு மாறிச்சு. முருகன் மேலே எனக்கு இருந்த ஈர்ப்பு வந்து வேற ஆங்கிளில் கூட்டிகிட்டு போகிறாரு. என்னன்னே எனக்கு புரியல. சரி, மனசில் பட்டுருச்சு. இப்போ இப்போ நான் இருக்கிற ஊராக இருந்தால் டக்குன்னு எனக்கு இந்த ஆசை வந்துச்சு அப்படின்னா நான் போயிட்டு பெரியவங்க கிட்ட நான் கேட்டு அதை செய்கிறது அப்படிங்கிறது வேற. ஆனால் அது வந்து வேற ஊர். அந்த கோவிலுக்கு ஒரு 3 தடவை தான் 3 தடவை தான் நான் போயிருக்கேன். அதிகமாக நான் அந்த கோவிலுக்கு போனதில்ல. அந்த ஊர் மக்கள் யாரையுமே எனக்கு தெரியாது. ஈவன் அந்த ஊரில் ஒரு ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு கூட நான் போனதில்லை. அந்த ஊருக்கே நான் போனதில்லை. அந்த ஊர் என்ன ஊருன்னு கூட எனக்கு தெரியாது. சமீபத்தில் கொஞ்சம் ஒரு சஷ்டி போல தான் நான் அங்கே போயிருந்தேன். அதுவும் இந்த விரதம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான், 48 நாட்கள் விரதம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அந்த கோவில் எனக்கு கண்ணில் பட்டுச்சு. முருகப்பெருமான் அந்த கோவிலுக்கு என்னை வர வச்சுருந்தார். அப்போ அன்னைக்கு எனக்கு இந்த எண்ணம் வந்துச்சு, அவரை பற்றி பேசணும் அப்படின்னு எண்ணம் வரவே கொஞ்சம் தயக்கம் தான். ஏன்னா ஊர் பேர் தெரியாத ஊரில் போய் நான் பேசுகிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னால் யாராவது கொடுப்பாங்களா? அது எவ்வளோ கஷ்டம். தயக்கமாகவே இவர்கிட்ட சொன்னேன். என்னோடய வீட்டுக்கார் கிட்ட சொல்லும்போது அவரும் வந்து யோசிக்கவே இல்லை. ஏன் நீ இப்படி என்கிட்ட கேட்குறேன்னு கூட அவர் கேட்கல. அடுத்த செகண்ட், ஏன்னா நான் என்ன பேசுவேன் எப்படி பேசுவேன்னு கூட அவர் என்கிட்ட கேட்கல. எனக்கு இந்த மாதிரி ஆசை இருக்குது, நான் பெருமானை பற்றி இந்த கோவிலில் பேசணும், எனக்கு ஒரு வாய்ப்பு கேட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கேட்கும்போது இவர் போயிட்டு அங்கே இருந்த ஊர் பெரியவங்க கிட்ட ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்டாங்க. இந்த மாதிரி என்னோடய ஒய்ஃப் வந்து இந்த கோவிலில் முருகப்பெருமானை பற்றி ஒரு சொற்பொழிவு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே ஒரு நிமிஷம் கூட அந்த மக்கள் வந்து யோசிக்கலைங்க. இந்த வீடியோ மூலமாக உண்மையிலேயே அவங்களுக்கு மறுபடியும் நான் நன்றி சொல்கிறேன். ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலை. நீ யாருமா, உன் பேர் என்ன, எங்கேருந்து வர, எதுவுமே அவங்க கேட்கல. உடனே வந்து சரிம்மா, அதுக்கு என்னம்மா, நம்ம முருகன் நம்ம கோவில், நீ பேசுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. மாலை போட்ட அன்னைக்கு, அதாவது தை கிருத்திகை அன்னைக்கு இது நடந்தது. அவங்க பர்மிஷன் கொடுத்த உடனே ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுமே எனக்குள்ள ஒரு கேள்வி, எந்த விஷயமும் இல்லாமல், ஏன்னா இது வரைக்கும் நான் ஒரு மேடையில் கூட சும்மா ஒரு மைக்கு கூட நான் பிடிச்சது கிடையாது. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு விஷயமும் இல்லாமல், எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாமல், ஒரு தெளிவு இல்லாமல் முருகப்பெருமானை பற்றி நம்ம எப்படி பேசுறது? அவர் என்ன சாதாரண தெய்வமா? அது மட்டும் இல்லாமல் ஒரு மேடையில் பேசுகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மேடையில் நம்ம பேசணும் அப்படின்னா சுற்றி இருக்கிற எல்லாருடைய கவனமும் நம்ம மேலே தான் இருக்கணும். அந்த ஒரு இது வந்து நம்ம பேச்சில் இருக்கணும். ஸோ எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நம்மளால் பேச முடியுமா? முருகா, இது என்னடாப்பா சோதனை, என் வாய் கொழுப்போ அப்படின்லாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பர்மிஷன்லாம் அவங்கக்கிட்ட கேட்டுட்டேன். நான் முருகனை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்றேன்லாம் எல்லாம் ஓகே. வீட்டுக்கு வந்துட்டு ஒரே பதட்டம் எனக்கு.
இதுவரைக்கும் எந்த மேடையிலயும் பேசினதில்ல. எங்கேயுமே அ அ சொன்னா நம்ப மாட்டீங்க. ஒரு கடைக்கு கூட நான் தனியா போக மாட்டேன். இந்த 4 செவரு தான் அப்படிங்கிற மாரி என்னுடைய லைஃப் எப்பவுமே அப்படிதான் இருந்திருக்குது. பெருசா வெளி உலகம் தெரியாது. வெளியில போக மாட்டேன். அப்படி இருக்கும்போது ஒரு 100, 150 பேர முன்னாடி வச்சுக்கிட்டு நான் எப்படி பேசுவேன் அப்படிங்கிறத நெனச்சாலே எனக்கு ரொம்ப பதட்டமா இருந்துச்சு. சரி அன்னைக்கிலருந்து அந்த மாலை போட்ட அந்த நிமிஷத்துலருந்து அ தைப்பூசம் வரைக்கும் இந்த 6 நாளும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, முருகன் கிட்ட ஒரு விஷயத்த கேட்டேன். தெரிஞ்சோ, தெரியாமலோ நான் இத வந்து கேட்டுட்டேன். என் மனசுல நீ அந்த ஆசைய வளர்த்து விட்டுட்ட. என்ன காரணம்ன்லாம் எனக்கு தெரியாது. நான் அந்த மேடையில பேசும்போது, "நீ என் பக்கத்திலேயே இருக்கணும். உன் முகத்த பார்த்து தான் நான் பேசணும். அப்படி ஒரு வாய்ப்ப எனக்கு அமைச்சு குடு" அப்படின்னு சொல்லி முருகன் கிட்ட கேட்டுட்டு, அந்த 6 நாளுமே நான் பண்ண ஒரே விஷயம், திருப்புகழ் நெறைய படிக்க ஆரம்பிச்சேன். முருகப்பெருமான பத்தி நெறைய படிக்க ஆரம்பிச்சேன். அதேபோல வள்ளல் வாரியார் சுவாமிகள பத்தி நெறைய படிக்க ஆரம்பிச்சேன். அருணகிரிநாதர பத்தி நெறைய படிக்க ஆரம்பிச்சேன். இப்படி படிக்க என்ன ஆச்சு அப்படின்னா, இதுவரைக்கும் முருகப்பெருமான் எந்நேரம் முருகா முருகான்னு சொல்ற எனக்கு, முருகப்பெருமானுடைய இத்தனை விஷயங்கள படிக்காம இருந்திருக்கிறனே அப்படின்னு. ஏன்னா, இப்போ வரைக்கும் முழுசாலாம் யாராலயும் படிக்க முடியாது. முருகப்பெருமான படிக்க முடியுமா என்ன? யாராலயும் முடியாது. ஆனா, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள படிக்கும்போது கூட, சாதாரணமா அ இருக்கிற விஷயங்கள படிக்கும்போதே, முருகப்பெருமானுடைய அருள் அப்படிங்கிறது எப்பேர்ப்பட்டது, முருகன் யார் அப்படிங்கிறது மனசளவுல உணர்ந்தேன். அந்த விஷயத்த அப்படியே மேடையில பேசினேன் தைப்பூசம் அன்னைக்கு. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, தைப்பூசம் அன்னைக்கு மறுபடியும் போய் அவங்க கிட்ட கேட்கிறேன். அதுக்கு முன்னாடியே 2 தடவ அவங்க கிட்ட நான் பர்மிஷன் கேட்டதுக்குமே, "சரிம்மா நீ பேசுமா, ஏம்மா மறுபடியும் மறுபடியும் கேட்கிற?" அப்படின்னு தான் கேட்டாங்க. அன்னைக்கு தைப்பூசம் அன்னைக்கும் போயிட்டு, இந்த மாரி பேசணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே என் கையில மைக்க குடுத்து ஒரு மன போட்டு, சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் வீட்ல என்ன நெனச்சேனோ, முருகன் பக்கத்துல உட்காந்து நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன். அதே போலவே நீங்க வீடியோல கூட பார்த்திருப்பீங்க. என் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட அமர்ந்திருக்கிற அந்த திருக்கோலம், அப்படி ஒரு கண்ணுக்கு முன்னாடியே உட்கார்ந்துட்டு இருந்தார். அவர் பக்கத்திலேயே உட்கார்ந்து நான் அந்த சொற்பொழிவு வந்து பண்ணேன். ஏன்னா எனக்கு தெரியும், நான் வந்து ஒரு பயந்த சுபாவம். ஒரு 10 பேர் முன்னாடி பேசணும் அப்படின்னா, படபட படபடன்னு எதுவுமே பேச வராது. அந்த மாரி இருக்கும்போது, "முருகா என்ன காப்பாத்து" அப்படின்ற மாரி தான் நான் நெனச்சிட்டு இருந்தேன். அவர் பக்கத்திலேயே என்ன உட்கார வச்சு சொற்பொழிவு வந்து ஸ்டார்ட் பண்ண வச்சாங்க. அந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியாது, முருகப்பெருமான் தான் என்ன பேச வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, ஆ நான் பேசணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு எப்பவுமே வந்ததில்ல. வீட்ல கூட நெறைய ஃபெஸ்டிவல்ல ஒரு 10 பேர கூப்ட்டு நான் பூஜை பண்ணது உண்டு. வருஷத்துல ஒரு 2 முறையாவது நம்ம வீட்டுக்கு ஒரு 10, 20 பேருக்கு நான் அன்னதானம் குடுக்கறது உண்டு. அதேபோல வெளியில கோவில்கள்ல போயிட்டு அன்னதானம் குடுக்கறது உண்டு. எங்கேயுமே எந்த கோவில்லயுமே நான் வந்து இப்படி பேசணும்னு ஆசைப்பட்டதில்ல. ஈவன் என்னோட வீட்ல வரலட்சுமி விரதம்லாம் செய்யும்போது கூட, அவங்க முன்னாடி எதுவுமே நான் பேசணும்னு நெனச்சதில்ல. வருவாங்க, சுமங்கலி பெண்கள் வருவாங்க, பூஜை பண்ணுவாங்க, கெளம்பிடுவாங்க. அவங்களுக்கு பிரசாதம் குடுத்து அனுப்பி விட்டுருவேன். இப்படிதான் நான் இருந்திருக்கேன். எந்த நேரத்திலயும் நான் வந்து வீட்ல பேசணும் வீட்லயே பேசுறதுக்கு ட்ரை பண்ணாதவ, அவ்ளோ பெரிய கோவில்ல, அவ்ளோ மக்கள் முன்னாடி எப்படி பேசப் போறேன் அப்படின்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு முருகப்பெருமான் எனக்கு இப்படி ஒரு அற்புதத்த செஞ்சார். அது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, எனக்கு இது முதல் மேடை. இதுக்கு முன்னாடி நான் மேடையெல்லாம் பேசினதில்ல. யாரு அ இது எந்த கோவில்லயுமே நான் பேசினதில்ல. அப்படி இருக்கும்போது முதல் மேடை இல்லையா? நம்ம படிச்ச விஷயங்கள், நம்ம நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டோம்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 4 பக்கம் போல ஃபுல்லா லைனா நான் என்னெல்லாம் பேசணும் அப்படிங்கிறத ஒரு ஹிண்ட் மாதிரி குறிச்சு எடுத்துக்கிட்டேன். இடையில முருகப்பெருமான போற்றும் விதமா என்னென்ன திருப்புகழ் சொல்லணும், என்னென்ன மந்திரங்கள் சொல்லணும், திருமுருகாற்றுப்படையிலிருந்து நக்கீரர் சொன்ன வார்த்தைகளா இருக்கட்டும், இந்த மாரி எல்லா விஷயத்தையும் ஹிண்ட் போட்டு கிளியரா நான் வந்து எழுதி வச்சிருந்தேன். முருகப்பெருமான் என்னை எப்படியெல்லாம் சோதிக்கிறாரு பாருங்க. அந்த அன்னைக்கு பால் குடம், அதாவது பால் குடத்துக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கோவில்ல வந்து சாயந்தரம் 5 மணிக்கு பால் குடம் சொல்லியிருந்தாங்க. ஆனா வீட்ல இருந்து போறதுக்கு ஒரு 3 மணி போல கிளம்புனா தான், நடந்தே போறதுக்கு எனக்கு கரெக்ட்டா இருக்கும். குழந்தைங்கள வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி, நான் என்ன பண்ணேன் 3 மணி போல அவசர அவசரமா கிளம்ப ஆரம்பிச்சுட்டேன். இங்க வீட்லயே 3, 3:30 ஆயிடுச்சு.
அந்த அவசரத்துல அந்த பால் குடம் எடுத்துன்னு போன அவசரத்துல குழந்தைங்க வேற இடையில சொல்லுவாங்க, குழந்தைங்க இருந்தாலே கொஞ்சம் டென்ஷன் தானே. அவங்க பண்ண அட்டகாசம், அந்த சேட்டையில நான் அந்த பேப்பரை கூட மறந்துட்டேங்க. நான் எழுதி வச்சு ஒரு நோட்குள்ள வச்சிருந்தேன். நான் ஹிண்ட் எல்லாம் எடுத்து அந்த பேப்பரை நான் மறந்து விட்டாச்சு. வீட்லயே விட்டுட்டு கோவிலுக்கு போயிட்டேன். கோவிலுக்கு போற வரைக்குமே எனக்கு அந்த பேப்பர் என் கையில இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எல்லாமே என் முருகன் எனக்கு இந்த மாதிரிலாம் விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கிறான், என்ன பண்றது. அதுக்கப்புறம் கோவிலுக்கு போனா பேப்பர் இல்ல. சரி என்ன செய்யறது? எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னே தெரியாதே. இப்போ ஒரு மேடையில நம்ம போய் பேசுறோம்னா சாதாரணமா அ சும்மா எடுத்த உடனே விஷயத்த சொல்லிட முடியாது இல்லையா? அதுக்கு ஆரம்பம்னு ஒண்ணு இருக்கு. முடிவுன்னு ஒண்ணு இருக்கு. எப்படி முடிக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்கு. இடையில என்னெல்லாம் பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எத்தனையோ விஷயம் இருக்கு. எல்லாத்தையுமே மறந்து விட்டுட்டு போயாச்சு. அங்க போயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. கரெக்டா 5:30 மணி போல கையில மைக் குடுத்துட்டாங்க. என்ன பேசப் போறோம், எத பத்தி பேசப் போறோம்னு எதுவுமே தெரியல. அப்போ இவர் சொன்ன ஒரே வார்த்தை, "நீ பேசிருவ ஷர்ரிமா, எனக்கு தெரியும். நீ போய் அங்க உட்காரு, நீ பேசிருவ" அப்படின்னு இவர் சொல்லிட்டார். அப்புறம் சரி, எல்லாம் முருகன் இவ்ளோ தூரம் கூட்டிட்டு வந்த முருகப்பெருமான் நம்மள வந்து இங்க பேச விடாமையா போயிடுவாரு. கண்டிப்பா முருகன் பேச வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவரே துணை அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் அந்த மண மேல உட்கார்ந்து நான் பேச ஆரம்பிச்சேன். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. கையில எந்த ஒரு ஹிண்ட்டுமே இல்லாம நான் எடுத்த குறிப்பெல்லாம் மறந்து விட்டுட்டு போயிட்டு 5:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் 2 மணி நேரம் இடைவிடாம இடையில நான் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் டைவர்ட் ஆகல. நம்ம சில விஷயங்கள பேசணும் அப்படின்னு மறந்துட்டு, அந்த விஷயங்களுக்காக நான் மக்கள டைவர்ட் பண்றதுக்காக கூட எதுவுமே பேசல. இத வந்து அந்த கோவில்ல இருக்கிற அ அதாவது ஐயர் கூட எனக்கு சொல்லியிருந்தார். அவருமே வந்து நான் இந்த மாரி டைவர்ட் பண்ணாம மக்கள ஒரே கண்ட்ரோல்ல எடுத்துட்டு போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். ஸோ அதெல்லாம் கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்படியே எல்லா ஹிண்ட்டையும் நான் மறந்துட்டு, அங்க போயி முருகப்பெருமான் திருவருளால அவர பத்தின எல்லா விஷயங்களையும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள அங்க வந்து மக்கள் முன்னாடி பேச ஆரம்பிச்சேன். நான் பேச ஆரம்பிக்கும்போது ஏன்னா பால்குட அபிஷேகம் முடிஞ்சதுமே மக்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அன்னைக்கு வந்து முருகப்பெருமானுக்கு திணை அலங்காரம். தைப்பூசம்னாலே திணை தானே ரொம்ப ஸ்பெஷல். அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு திணை அலங்காரம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஸோ மக்களும் வந்து வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்காக எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ! இது என்னடா கொடுமை! யாருமே இல்லாம நம்ம மட்டும் எப்புட்றா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டேன். அங்க ஊர் பெரியவங்க இருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்கும்போது, "நீ பேசுமா, வெளியில மைக் இருக்கு. எல்லா இடத்துலயுமே வந்து கேட்கும். இந்த ஊர் முழுக்க கேட்கும் நீ பேசுறது. நீ பேசு" அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நம்ம இதுதான் முருகன் நமக்கு விட்டான் போல இருக்கு. ஒரு ஒரு 4 பேர்கள் குட்டி குட்டியா ஒரு 4, 5 குழந்தைங்க இருக்காங்க. ஐயர் இருக்காரு. ஊர் பெரியவங்க ஒரு 10 பேர் இருக்காங்க. அவ்வளோதான் இருக்காங்க. நான் என்ன பேசுறது? சரி, நம்ம வந்து பேச ஆரம்பிக்கலாம். உண்மையிலேயே என்னோட பேச்சு வந்து அவங்கள ஈர்த்துச்சு அப்படின்னா, மக்கள் வரட்டும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானே துணைன்னு நெனச்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சேன். நான் பேச ஆரம்பிச்சு ஒரு ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம் கூட இல்ல. முருகப்பெருமானுடைய கருணை தாங்க அதெல்லாம் காரணம். அங்க இருக்கிற எல்லா மக்களும் கிட்டத்தட்ட ஒரு 100, 150 பேருக்கு போல கோவில் ஃபுல்லா நிரம்பி இருந்தாங்க. அது இந்த நிமிஷம் நெனச்சா கூட அவ்ளோ சந்தோஷங்க. நம்ம வந்து பொதுவா எல்லா விஷயத்தையும் சம்பாதிக்கலாங்க. அது பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், செல்வமா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் நம்மளால சம்பாதிக்க முடியும். ஆனா, இந்த மாதிரி முருகப்பெருமானுடைய திருப்புகழ் பாடுற ஒரு பாக்கியத்தெல்லாம் வந்து எப்படி நான் இந்த பிறவி வந்து உண்மையிலே புண்ணியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த புண்ணியத்தால தான் முருகப்பெருமான் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு குடுத்தாரு அன்னைக்கு. நான் பேச ஆரம்பிச்சேன். எந்த ஒரு ஹிண்ட்டு கூட கையில இல்ல. நீங்க பார்த்திருப்பீங்க அந்த வீடியோல கூட ஆரம்பத்துல வந்து பெற்ற தாய் தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் அந்த இது மட்டும் அது கூட எனக்கு சப்போஸ் மறந்துட்டேன் அப்படின்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அதை படிச்சுட்டு ஃபோனை ஆஃப் பண்ணி அவர்கிட்ட குடுத்துட்டு நான் பாட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறேன். ஏதோ பேசுறேன். ஆனா அங்க பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் குறிப்பே எடுக்காத விஷயங்கள கூட நான் அங்க பேசினேன். அதுதான் முருகப்பெருமானுடைய அருள் போல இருக்கு. சில விஷயங்கள் எல்லாம் வந்து நான் குறிப்பே எடுத்துக்கல. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூசத்த பத்தின விஷயங்கள், அதேபோல வள்ளியம்மையுடைய விஷயங்கள், அருணகிரிநாதருடைய அவதாரம், அந்த கிளி அவதாரம் இதெல்லாம் வந்து நான் பேசும்பொழுது, உண்மையிலே முருகப்பெருமான் தான் அந்த கருணை நமக்கு பொழிஞ்சிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவர் அருள் தான் அதெல்லாம் காரணம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும், இது எதுவுமே என்னுடைய விருப்பம் இல்ல. நான் ஆசைப்பட்டு அங்க அந்த மேடையில உட்காரல.
எல்லாமே முருகன் அருள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையில் மைக் பிடிச்சி நான் பேசும்போது தான் தெரியுமே எனக்கு. இது அப்படி ஒரு அற்புதத்தை எம்பெருமான் முருகப்பெருமான் எனக்கு கொடுத்துருந்தாரு அன்னைக்கு. எப்பவுமே நம்ம மனசு தாங்க ஒரு விஷயத்தை தேடி ஓடிட்டு இருக்கோம். இப்போ எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக தான் இந்த 48 நாள் விரதம் அப்படிங்கிறதே ஆரம்பிச்சிருப்போம். யாருக்கும் வந்து 48 நாள் முருகா நான் உனக்காகவே விரதம் இருக்கிறேன், உன்னை மட்டும் நினைச்சா போதும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்காது. ஏதோ ஒரு மூலையில, ஏன்னா நம்ம எல்லாரும் மனிதர்கள் தானே. இந்த மனிதனுடைய சுபாவமே வந்து தன்னுடைய பிரச்சனையை போக்குவதற்காகவே இறைவனை நெருங்கக்கூடிய சுபாவம் இந்த மனித பிறவி. அப்படி இருக்கும்போது நானுமே ஒரு காரணம் இருக்கு. அதனால முருகப்பெருமானுக்கு அந்த 48 நாள் விரதம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சேன். அந்த நான் வேண்டின கோரிக்கையை என் முருகன் எனக்கு கொடுத்தாரா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியலைங்க. ஆனா எப்பவுமே எனக்கு எது நிறைவான விஷயமோ, என் முருகன் என் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படிதான் கொடுத்துருக்கிறார். நான் ஏதாவது கேட்டு அது இல்லை அப்படின்னு முருகன் எனக்கு தீர்மானமா சொல்லிட்டான் அப்படின்னா, நான் நினைச்சு கூட பார்க்காத சந்தோஷத்தை அவன் எனக்கு கொடுத்துருக்கான் என் வாழ்க்கையில எல்லா விஷயத்துலயும். அப்படிதான் முருகப்பெருமான் இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தான். இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால் நம்ப முடியல. முருகப்பெருமான் அருள் தான். அது மட்டும் இல்லை, அங்கே நடந்த அந்த விஷயம், நான் வந்து எனக்கு அந்த மேடை கிடைச்சா போதும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு அதாவது ஒரு சொற்பொழிவு பண்ணுறோம், எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஒரு விஷயத்த ஒரு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு அந்த மக்களுக்கு அவ்வளோ பெரிய நல்ல மனசு இருந்திருக்கு. அதே போல் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பேசுனதுக்கு என் முருகப்பெருமான் எனக்கு அருள் புரிஞ்சிருக்கார். இது மட்டும்தான் நான் ஆசைப்பட்டேன். வாய்ப்பு கிடைக்கணும்னு மட்டும்தான் ஆசைப்பட்டேன். நான் நல்லபடியாக பேசிடணும். என்னுடைய பேச்சு திறமையால் ஒரு நான் பேசுகிறேன். இப்போ 100 பேர் கேட்குறாங்க அப்படின்னா அதில் ஒருத்தராவது முருகப்பெருமானை உள்ளார்ந்து உணரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேங்க. சத்தியமாக அதை தான் நினச்சேன். ஒரே ஒரு ஆளுக்காவது நான் பேசுகிற பேச்சில் முருகப்பெருமானுடைய அருளை அவங்க உணரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அன்னைக்கு நடந்த அற்புதமே வேற. நான் பேசி முடிச்சதுமே அந்த ஊர் பெரியவங்க, ஊர் தலைவர்கள்லாம் சேர்ந்து எனக்கு வந்து இந்த சால்வ மரியாதை வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ப முடியலைங்க. எனக்கு இதெல்லாம் வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு விஷயம். பேர் புகழ் வந்து நம்ம சாதாரணமாக அடைஞ்சிட முடியாது. அந்த அந்த புகழை என் முருகப்பெருமான் எனக்கு கொடுத்தாருங்க. எத்தனை கோடி, எத்தனை செல்வம், எத்தனை கோடி நான் சம்பாதிச்சாலும் அந்த ஒரு ஒரு நிமிஷம், அந்த தருணத்திற்கு இணையாகாது. என் வாழ்க்கையில் முதல் மேடை ஏறி முதலாக முருகப்பெருமானை பற்றி நான் பேசி ஊர் மக்கள் கையால், ஊர் பொதுமக்கள், ஊர் தலைவர்கள் கையால் சால்வை வாங்கினது அப்படிங்கிறது அது சாதாரண விஷயமே இல்லை. என் வாழ்க்கையில் இதுதான் முதல் வெற்றியாக நான் நினைக்கிறேன். என் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் இதுதான், முதல் வெற்றியும் இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அன்னைக்கு என் மனசு அப்படி ஒரு நிறைஞ்சு இருந்துச்சுங்க. என்னுடைய தைப்பூசம் 48 நாள் விரதம் முடிகிற காலத்தில் இப்படி ஒரு அதிசயம் நடக்கும் அப்படின்னு என் கனவுலையும் நான் நினைக்கல. முருகப்பெருமான் எனக்கு இப்படி ஒரு அதிசயத்தை நடத்துவார் அந்த மாதிரி நான் கனவுல கூட நினைக்கல. இந்த மாதிரி சால்வ மரியாதை எல்லாம் பண்ணி அந்த ஊர் மக்கள் எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது முருகப்பெருமான் மேலே பக்தியே இல்லை அப்படின்னா கூட இந்த அம்மா பேசுகிற பேச்சை கேட்டு முருகப்பெருமானுடைய பக்தியை உணர்வாங்க, முருகப்பெருமானுடைய அருளை உணர்வாங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அதை கொடுத்தாங்க. அது என்னால் இந்த நிமிஷம் வரைக்கும் மறக்க முடியல. ஸோ இங்கே ஊர் பெரியவங்க வந்து இந்த மாதிரி எனக்கு வாழ்த்தி கொடுத்தாங்க. அது இன்னொரு விஷயம், நான் பேசின விஷயம் பொதுமக்கள் கிட்ட எனக்கு எப்படி ரீச் ஆச்சு அப்படிங்கிறது நான் உண்மையிலே தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். அப்போ தான் வந்து நான் நிறைய பேர் என் வயசில் பெரியவங்க, சின்னவங்க எல்லாருமே வந்து என்கிட்ட நின்று பேசி உண்மையிலே இந்த 2 மணி நேரம் உன் பேச்சை தவிர எங்களால் வேற எதையுமே கவனிக்க முடியலம்மா, அப்படி ஒரு பேச்சு இருந்துச்சு. முருகப்பெருமான் உன்னுடைய வார்த்தையிலிருந்து வெளியே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வயசான ஒருத்தர் சொல்லும்போது நம்ம மனசு எப்படி இருக்கும்? அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கும்ல. அப்பேற்பட்ட அற்புதத்தை செஞ்சவர் என் முருகப்பெருமான் என்னுடைய வாழ்க்கையில். சரி, இதெல்லாம் இங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவில் உள்ளே வந்து போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்காக அங்கே போகும்போது கோவில் அர்ச்சகர், உண்மையிலே கோவில் அர்ச்சகர் புகழ்ந்த விஷயம் மறக்கவே முடியாது. அவங்க வந்து நிறைய விஷயங்கள், முருகப்பெருமானா இருக்கட்டும், சிவபெருமானா இருக்கட்டும், பெருமாளா இருக்கட்டும், அவங்க எத்தனையோ விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து போதிக்கிறவங்க, மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கிறவங்க. அவங்க சொன்ன விஷயம் உண்மையிலே அருமையாக இருந்துச்சு.
இருந்துச்சுமா. உன்னுடைய உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நான் கேட்டுட்டே தான் சுவாமி அலங்காரம் பண்ணேன் அப்படின்னார். அத கேட்கும்போது அவ்வளோ ஆனந்தம் என் மனசுல. கோவில் கருவறையில நின்னு முருகப்பெருமானுக்கு அலங்காரம் செய்றவங்க, வெளியில நான் பேசுற இந்த பேச்சு கேட்டு அவங்க அலங்காரம் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, முருகா இந்த பிறவி பலன் நான் அடைஞ்சுட்டேன் முருகா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அவங்க அப்படி சொன்னாங்க. சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது அ இடையில நாங்க ஏதாவது பேசுறோம் அப்படின்னா, விஷயங்கள் மறந்துடுறோம் அப்படின்னா, அத டைவர்ட் பண்றதுக்காக, மக்கள திசை திருப்புறதுக்காக ஏதாவது ஒரு நகைச்சுவையோ, இல்ல சினிமா கதையோ, சீரியல் கதையோ சொல்லி நாங்க வந்து பொதுமக்கள திசை திருப்புவோம். நீங்க வந்து அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணல. ஆரம்பத்துல இருந்து எண்டிங் வரைக்கும் முருகப்பெருமான மட்டுமே நீங்க பேசியிருந்தீங்க. அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு நீங்க பேசுறத கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கோவில் அர்ச்சகர் மாலை மரியாதை பண்ணி, அந்த பட்டை தேங்காய்லாம் குடுப்பாங்க இல்லையா? அதெல்லாம் குடுத்து, அ இந்த நிமிஷம் நெனச்சா கூட எனக்கு கண் கலங்குதுங்க. எனக்கு அழக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளோ ஒரு ஸ் அ அதிசயம் அன்னைக்கு வந்து நடந்துச்சு. என்னால தாங்கவே முடியல. ந பொதுவா வ கேட்பாங்க, "நீ அதாவது சுவாமியா கும்பிடுற, சாமியா கும்பிடுற, என்னத்த கடவுள் உனக்கு குடுத்துட்டான் பெருசா?" அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இதுதான் இதுதான் என் முருகன் எனக்கு கொடுத்த சந்தோஷம். இதை தாண்டிய சந்தோஷம் இந்த உலகத்துல வேற என்ன இருக்கு? முருகப்பெருமான பத்தி புகழ் பாடுற சந்தோஷத்த தாண்டி நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கு? அதுக்கு ஒரு குடுப்பினை இருக்கணும். அது ஒரு பாக்கியம். என்னுடைய பிறவி இந்த இந்த பிறவி நான் அவ்ளோ புண்ணியம் பண்ணியிருக்கேனா முருகா! அப்படின்னு எனக்கு தோண வச்சவர் என் முருகப்பெருமான். கரெக்ட்டா 48 நாள் விரதம் 48வது நாள் தைப்பூசம் முடியுது. தைப்பூசம் அன்னைக்கு என் முருகன் என்ன வந்து அப்படி சந்தோஷப்படுத்தினான். அவ்வளோ சந்தோஷம். நான் பிறந்ததுல இருந்தே அவ்வளோ சந்தோஷத்த நான் அனுபவிச்சிருப்பேனான்னு எனக்கு தெரியாது. அ இந்த தருணம், அந்த தைப்பூச நாள் அப்படிங்கிற தருணம் அப்படிங்கிறது என் வாழ்க்கையிலேயே நான் பெற்ற பேரின்பம். இதுவரைக்கும் அப்படி ஒரு சந்தோஷத்த நான் அனுபவிக்கல. அப்படி இந்த உலகத்துல எல்லா விஷயத்தையும் அடைஞ்சிட்ட மாரி முருகன் வந்து எனக்கு அந்த நாள் எனக்கு அமைச்சு குடுத்தான். அது அவ்வளோ சந்தோஷமான நாளுங்க. ஸோ அது அந்த வீடியோ உங்களுக்கும் ஏன்னா நான் ஒருத்தர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த சொற்பொழிவை என்னால் நேரில் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சகோதரி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது நேரில் பார்க்க முடியல அப்படின்னாலும் நான் வீடியோ மூலமாக உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேசியிருந்தீங்க. கமெண்ட்லேயும் அதே வந்து சொல்லியிருந்தீங்க, இதுதான் உங்களுடைய முதல் அடி, இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சகோதரராக இருக்கட்டும், என்னோட சகோதர சகோதரிகள், என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க பாருங்க. அதுதாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷம். பொதுவாக நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் அடைஞ்சிடலாம். அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், வீடு, வாசல், செல்வாக்கு, புகழ், பெருமை இதெல்லாம் அடையலாங்க. ஆனா ஆசீர்வாதம் அப்படிங்கிறது கடவுளால ஒரு நல்ல உள்ளங்கள்ல இருந்து வெளிப்படுகிற வார்த்தை. நல்ல உள்ளங்கள்ல இருந்து மட்டும்தான் ஒருத்தரை உண்மையாவே மனசுல இருந்து வாழ்த்த முடியும். சும்மா ஏனோ தானோன்னு ஆசீர்வாதம் பண்ணிடுறது இல்லை. இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நான் வாங்கணும் அப்படின்னுட்டு கடவுள் எனக்கு எழுதியிருக்கான். கடவுள் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதமாவே உங்களுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் நினைக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லியிருந்த விஷயம், உங்களுக்கு மேல மேல வாய்ப்புகள் கிடைக்கணும், நீங்க நல்லா பேசுறீங்க, உங்களுடைய உங்களுடைய திறமை வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கோவில்ல அந்த அர்ச்சகர் சொன்ன விஷயமும் அதுதான். உங்களுக்கு நல்ல திறமை இருக்கு, பேசுற திறமை இருக்கு, உங்களுடைய பேச்சாற்றலை வளர்த்துக்கோங்க, நிறைய படிங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, மேலே மேலே உங்களுடைய திறமையை வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் அர்ச்சகர் என்னை ஆசீர்வாதம் பண்ணது அப்படிங்கிறது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அதே போல் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள், ஏன்னா இன்னைக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 நண்பர்களை நெருங்க போகிறோம். இத்தனை 1000 நண்பர்களை நான் இந்த யூடியூப் வாயிலாக தான் சம்பாதிச்சிருக்கேன். சொந்த பந்தம் அப்படிங்கிறத தாண்டி இந்த யூடியூப் உறவுகள் இருக்கீங்க பாருங்க, உண்மையிலேயே என்னுடைய ஒவ்வொரு அடிக்கும் நீங்க வந்து எனக்கு உறுதுணையா இருந்திருக்கீங்க. நான் எந்த விஷயம் செஞ்சாலும் நல்லா இருக்குக்கா, தொடர்ந்து இது மாதிரி செய்யுங்க, உங்களுடைய பூஜை வழிபாடுகள் நல்லா இருக்கு, உங்களுடைய ஸ்பீச் நல்லா இருக்கு, நீங்க சொல்ற விதம் நல்லா இருக்கு, உங்களுடைய செயல்பாடுகள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் என்னை ஊக்கப்படுத்தி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி, இதுல எத்தனையோ பெரியவங்க, வயசுல பெரியவங்க நம்ம சப்ஸ்கிரைபரா இருக்கீங்க. இந்த கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு அம்மா பேசுவாங்க, எப்பவுமே வா கண்ணு போ கண்ணுன்னு தான் பேசுவாங்க. அப்படி எனக்கு ஒரு அம்மாவாக, அப்பாவாக, அண்ணனாக, தம்பியாக, அக்காவாக, தங்கையாக
தந்தையாக, நண்பர்களாக எத்தனை உறவுகள் தெரியுமா? என்ன வந்து அக்கா, அண்ணி இந்த மாரி அண்ணின்னு பேசுற உறவுகள்லாம் எனக்கு கிடைச்சிருக்கீங்க. உண்மையிலேயே அது வந்து இந்த யூடியூப் தான் அதுக்கு காரணம். இத்தனை உள்ளங்கள்ல இருந்து மனசார எனக்கு ஆசீர்வாதத்த பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது முருகப்பெருமான் அருள் தான். அந்த நல்ல உள்ளங்கள்ல இருந்து என் முருகனே வெளிப்பட்டிருக்கான் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். உங்களுடைய எல்லா ஆசீர்வாதத்திற்கும், உங்களுடைய வேண்டுதலுக்கும், உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கும் மிக்க நன்றி. நிறைய பேர் வந்து உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்க மேலும் மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் வசந்தா இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல்ல இருந்து அந்த அக்கா எனக்கு அழகா நான் உங்களுக்கு பிரார்த்தனை பண்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கமெண்ட் பண்ணி அது உண்மையிலேயே அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு கண்ணு கலங்குச்சுங்க. அதெல்லாம் உங்ககிட்ட எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் எப்பவுமே யூடியூப்ல வந்து நான் அழுததே இல்லை. ஆஃப் கேமரால அழுவேன், ஆன் கேமராலலாம் நான் அழுததே இல்லை. ஸோ அழக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் அவ்வளோ கண்ட்ரோலாக பேசுகிறேன். ஏன்னா மனிதருக்கு 2 வகையில் கண்ணீர் வரும். ஒன்று துக்கத்தால் துன்பத்தில் வர கண்ணீர் இருக்கும். இன்னொன்று ஆனந்த கண்ணீர். ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் மனுஷன் அழுவான். அந்த ஆனந்த கண்ணீர் அப்படிங்கிறது தித்திக்குமா, துன்பத்துல வர கண்ணீர் அப்படிங்கிறது உப்பு கரிக்குமா, அதாவது கரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஆனந்த கண்ணீரை எனக்கு இத்தனை மக்கள் கொடுத்துருக்கீங்க. அவ்வளோ சந்தோஷம். முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமா இருந்தா மட்டுமே இத்தனை ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும். எல்லாருக்கும் நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அந்த ஊர் பொதுமக்களுக்கு மறுபடியும் 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 நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவ்வளோ விஷயம் எனக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. உங்க எல்லாருக்கும் நன்றி. இது நாள் வரைக்கும் என்னை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி என்னை இந்த அளவுக்கு என்னை மேடையில் போய் உட்கார வச்சு பேசுகிற அளவுக்கு எனக்கு தைரியம் வந்திருக்கு அப்படின்னா அது உங்களுடைய சப்போர்ட் தான். இன்னும் சாதாரணமாலாம் நான் போய் பேசிடலைங்க. நான் ஒவ்வொரு விஷயம் பேசும்போதும் இந்த வீடியோவில் கூட நான் சில விஷயங்கள் நான் பேசும்போது ஆரம்பத்துல இருந்தே சிலர்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுடைய ஸ்பீச் சூப்பராக இருக்குது, கணீர் கணீர்னு பேசுகிறீங்க, நீங்கள் தெளிவாக பேசுகிறீங்க, உங்களுடைய ஒவ்வொரு பேச்சும் வந்து எங்களுடைய சந்தேகத்தை தெளிவுபடுத்துது அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளங்கள்ல இருந்து வெளிவந்த அந்த ஆசீர்வாதங்கள் தான் இன்னைக்கு நான் மேடையில் ஏறி ஒரு நூற்றுக்கணக்கான மக்கள் முன்னாடி பேசுறதுக்கு காரணம் உங்களுடைய உற்சாகம் தான். அதுக்கு நான் எப்பவுமே நன்றி கடன் பட்டிருப்பேன். எல்லாருக்கும் நன்றி. அது மட்டும் இல்லை, ஒரு விஷயத்தை உங்க கூட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். முருகப்பெருமானுடைய அருளால் இந்த தைப்பூச விரதம் இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் ஒரு விஷயம். சிலருக்கு இந்த 48 நாட்களிலேயே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறி இருக்கும். சிலருக்கு அதற்கான வழி பிறந்திருக்கும். சிலருக்கு என்ன முருகா இப்படி சோதிக்கிறியே, இன்னும் அந்த வழி பிறக்கலையே அப்படின்னு யோசிக்காதீங்க. முருகப்பெருமான் நமக்கான தேவைகளை எப்போது யாரால் எங்கு நடத்தணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணியிருப்பான். அது நிச்சயம் நடக்கும். கவலைப்படாம இருங்க. முருகப்பெருமானை உள்ளன்போடு வழிபாடு செய்யுங்க. எப்பவுமே ஒரு சின்னதா அவர் மேல சந்தேகம் கூட படாதீங்க. சின்ன சந்தேகம் கூட முருகப்பெருமான் கிட்ட வேணாம். ஏன்னா நீங்க என்னைக்கு உங்க மனசார சும்மா முருகான்னு சொல்லிட்டு அவர் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறது இல்லைங்க. முருக பக்தி இங்க இருந்து வரணும், மனசுல இருந்து வரணும். முருகான்னு நீங்க என்னைக்கு உணர்ந்து ஒரு தடவை அவரை சொல்றீங்களோ அன்னைக்கே உங்களுடைய வாழ்க்கையில எல்லா நல்ல காரியங்களும் கைகூடும். முருகப்பெருமான் அருளால நீங்க பயப்படாம எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம தைரியமா முருகப்பெருமான் துணை அப்படின்னு சொல்லிட்டு இருங்க. நிச்சயம் எல்லா நல்ல விஷயங்களும் கைகூடும். இந்த வீடியோ வாயிலாக முருகப்பெருமானுடைய அருளை உணர்ந்த ஒரு சாதாரண பெண்ணாக இந்த விஷயத்த உங்க கூட நான் ஷேர் பண்றேன். வாழ்க்கையில முருகப்பெருமான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவ்வப்போது செஞ்சுட்டு தான் இருக்கார். எல்லா நேரங்களையும் செஞ்சுட்டு தான் இருக்கிறார். அதை நம்ம வந்து உணரும் போதுதான் நம்மள அறியாம ஒரு கண்ணீர் வரும் முருகப்பெருமானை நினைச்சு. அத்தகைய வல்லமை கொண்டவர் முருகப்பெருமான். இந்த வீடியோல நிறைய விஷயம் உங்க கூட நான் பேசியிருக்கேன். நிறைய விஷயங்கள் பேச மறந்துருப்பேன். ஏன்னா ஒரு சந்தோஷத்துல ஒரு உற்சாகத்துல உங்ககிட்ட என்ன பேசணும் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல. என் மனசுல இருந்த அத்தனை சந்தோஷத்தையும் கட 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 கடன்னு உங்ககிட்ட கொட்டிட்டேன். அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க. உங்க எல்லாருக்கும் நன்றி. அந்த ஊர் பொதுமக்களுக்கு நன்றி. இந்த அருளை எனக்கு வழங்கிய என் அப்பன் முருகப்பெருமானுக்கு நான் எந்த நேரமும் அவருடைய தொண்டாற்றணும், எந்நேரம் முருகப்பெருமான் திருக்கோவிலுக்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை என் மனசுல விதைச்ச என் முருகப்பெருமான என் உயிர் உள்ளவரை நான் வந்து மறக்கக்கூடாது. நான் எப்பவுமே என்னோட பதிவுகளில் நான் சொன்ன நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். முருகனை பற்றி நான் பேசும்போதெல்லாம் என்னுடைய சிறு வயதிலிருந்தே முருகன் அப்படின்னா எனக்கு ஒரு
ஈடுபாடு அதிகமா இருந்திருக்கு. அதனால தான் என் குழந்தைக்கு கூட முருகப்பெருமானுடைய பெயரை வச்சிருப்பேன். அவருடைய அருள் தானோ என்னவோ என்னுடைய கணவர் பெயரும் அதுவாகவே அமைஞ்சிச்சு. அது நான் எப்படி சொல்றது? எப்பவுமே ஒரு விஷயம் நம்மள சுத்தி இருந்துட்டே இருக்கு அப்படின்னா, அந்த விஷயங்கள் தான் நம்மள சுத்தி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். எந்நேரம் முருகா, முருகான்னு உருகுறதாலயோ என்னவோ, என்னுடைய கணவர் பெயரும் அவர் பெயர் தான். ஸோ அப்படி ஒரு அற்புதமான தெய்வம் நம்முடைய முருகப்பெருமான். எந்நேரம் நான் என் வாழ்க்கையில பெருசா நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எந்த நேரமும் முருகப்பெருமானை நினைச்சு நினைச்சு உருகக்கூடிய ஒரு வாழ்க்கையை எனக்கு குடு முருகா அப்படின்னு தான் கேட்பேன். ஏன்னா பக்தி அப்படிங்கிறது முருகப்பெருமானை நினைச்சா நம்ம ஏன்னா இந்த முருகப்பெருமானை நினைச்சா மட்டும் ஒரு விஷயம் நம்மள அறியாம நடக்கும். நம்மளையே தெரியாம நம்மளையே அறியாம ஒரு உணர்ச்சி வசப்படுவோம். ஒரு ஆனந்தம் இருக்கும் மனசுல. வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் அப்படி ஓரம் கட்டிட்டு முருகனை மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு அழகான மனசை முருகன் நமக்கு கொடுத்துருவார். அந்த ஒரு அற்புதமான தெய்வம் முருகப்பெருமான். என் வாழ்நாள் முழுக்க என்னுடைய முருகப்பெருமானுக்கு தொண்டுகள் செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அது மட்டும் இல்லை, சமீப காலமாகவே இந்த சிவாலயங்களுக்கு தொண்டு செய்கிறது வந்து என்னுடைய வாழ்நாள் நோக்கமாக வந்து நான் எடுத்துட்டு இருக்கிறேன். அது வந்து செஞ்சுட்டும் இருக்கிறேன். எப்பவுமே சிவபெருமான் கோவிலுக்கு பெருசாக நான் என்னுடைய சின்ன வயசில் நான் போனதில்லை. ஆனால் சமீப காலமாக என்னன்னு தெரியல, அப்பனும் பிள்ளையும் என் மனசில் அப்படி ஒரு நீங்காத இடம் பெற்றிருக்கிறாங்க. என்னன்னு தெரியல, சிவனும் முருகனும் வேறு வேறு இல்லை, ஒன்றுதான் அப்படின்ற ஒரு தத்துவத்தை என் மனசில் உணர வச்சுருக்காங்க. சமீப காலமாக சிவாலயங்களுக்கு தொண்டு செய்கிறது, முருகப்பெருமான் திருப்புகழ் பாடுறது அப்படிங்கிறது என் மனசில் அதிகமாயிட்டே இருக்குது. அது எதனாலன்னு தெரியல. ஆனால் அந்த வழியில் சென்று இந்த ஒரு நல்ல விஷயங்களை நிறைய பேசணும், நிறைய மேடைகளில் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் புகழ்ந்து பேசணும் அப்படிங்கிற கனவு எனக்கு இருக்குது. அது எல்லாமே உங்களுடைய ஆசீர்வாதத்தில் நடக்கணும். இந்த வீடியோவில் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ எல்லா சந்தோஷத்தையும் உங்ககிட்ட கொட்டிட்டேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.